Welcome to the new session. We are having the new topic kinematics along with us. So kinematics நேற்று கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ கடைசியாக பார்த்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம முன்னாடி இருக்கு. ஸோ அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படிதான் இப்போ லெவல் 1 எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது நம்ம லெவல் 2க்கு போனோம். எல்லா கொஸ்டினும் ஆக்சுவலாக நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இது ஒவ்வொன்றும் முடிச்ச பிறகு அந்த கான்செப்ட் வீடியோகிராஃபிக் மைக்கெலாம் நீ பண்ண சொன்னல, மறந்துட்டீங்க. ஆமா ஒவ்வொரு செஷனுக்கும் ஒரு சாம்பிள், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி பதம் பார்க்க சொன்னல, ஒன்றும் வரலையே. ஆக்சுவலா என்ன அப்படின்னா உன்னோட ஃபீட்பேக்கே எனக்கு அதான். நான் நடத்துறது புரிஞ்சுதா புரியலையா அப்படின்றது நம்பர் 10 1 தான் போட்டேன், 10 வந்துச்சா? சரி, ஓகே, 10 வரட்டும். கொஸ்டின் நம்பர் 10 இன் லெவல் 2. இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? விசிபிளா இருக்கு. Question number 10. The displacement of a particle at time t is given by level 2, question number 10. Actually level 2. A particle is projected with a velocity v0 along x-axis. The deceleration of the particle is proportional to the square of the distance from the origin, that is a is equal to minus ax square. ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பார்ட்டிகல் ப்ரொஜெக்ட் பண்றாங்க v0 வெலாசிட்டில along the x axis. ஸோ along the x axis தான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இது ஃபங்க்ஷன் ஆஃப். அப்புறம் ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டீசலேட் ஆகுதுன்றாங்க. ஆக்சிலேஷன் வெலாசிட்டி v0, டீசலேட் ஆகுதுன்றது மைனஸ் போட்டு a ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இப்போ அதுதான் கிவனு. ஸோ எந்த டிஸ்டன்ஸ்ல ஒரு டீசலேட் ஆனா டீசலேஷன் என்ன பண்ணுனா நம்ம பார்ட்டிகளை நிப்பாட்டிடும். ஆமா, சரியா? டீசலேட் பண்ணா பார்ட்டிகல் நின்று போயிடும். ஸோ இது அப்படின்றத ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இப்போ சொல்யூஷன் சொல்றாங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0, ஏன்னா எப்பவுமே ஆரம்பிக்கும் போது 0 தான். இனிஷியல் வெலாசிட்டி v0 அட் த ஆரிஜின். சாரி, இனிஷியல் வெலாசிட்டி v0 ஆரம்பிக்குது, அப்புறம் ஃபைனல் வெலாசிட்டி 0 சொல்லிட்டாங்க. ஆக்சிலரேஷன் மைனஸ் ஆல்பா எக்ஸ் ஸ்கொயர். இது 3 தான் நம்ம புரிஞ்ச கேள்வியில இருந்து நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள். ஸோ நமக்கு இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை சார்ந்திருக்கு அப்படின்னு, பொசிஷனை சார்ந்திருக்கு ஆக்சிலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆக்சிலேஷனுக்கு ஃபார்முலா, முக்கியமான ஃபார்முலா, பொசிஷனை டைமை மட்டும் சார்ந்திருந்தா dv/dt போட்டா போதும். ஆனா பொசிஷன் இட் இஸ் a ஈக்குவல் டு v இன்டூ dv/dx. இது நோட் பண்ணணும். அதாவது என்ன சொல்றாங்க, ஒரு ஆக்சிலரேஷன் ஆனது பொசிஷனை சார்ந்திருந்தா ஓகே, நம்ம a ஈக்குவல் டு v dv/dx. நீ அந்த தியரி நம்ம அன்னைக்கு நடத்தின தியரி கொஞ்சம் வாசிச்சிருந்தனா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா இதுவாக இருக்கும். டெய்லி நடத்த அப்பப்பே முடிச்சிட்டனா உனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். ஓகே அங்கிள். இப்போ ஆக்சிலரேஷன் பொசிஷனை சார்ந்துச்சுன்னா v dv/dx யூஸ் பண்ணுமா? ஆமா. இப்போ எப்படி பொசிஷனை சார்ந்திருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்ச? ஏன்னா டைம் தரல. அவங்க டைம் தரலன்றதை விட பொசிஷன், டைம் தரலன்றது ஓகே, ஆனா பொசிஷன் சார்ந்திருக்குன்னு தான் நம்ம கேள்வி. எப்படி சார்ந்திருக்கு? a ஈக்குவல் டு v dv/dx. given ப்ராப்ளத்துல பாரு, a ஈக்குவல் டு என்ன கொடுத்திருக்காங்க? Since acceleration minus alpha x square. Since acceleration தான் பொசிஷன். You got it. பொசிஷன். அப்ப ஆக்சிலேஷன் பொசிஷனை சார்ந்திருக்கு. ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸா இருக்கா? ஓகே. ஸோ இப்படி ஆக்சிலேஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸா இருந்தா நம்ம a ஈக்குவல் டு v dv/dx யூஸ் பண்ணும். ஓகே. ஸோ therefore v dv/dx equal to minus alpha x square. அப்ப dx அந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். கொண்டு போய் இன்டகிரேட் ஆன் போத் சைடு. ஒரே நிமிஷம். சாரி. ஓகே அங்கிள். இன்டகிரேட் ஆஃப் போத் சைடு. v இன்டகிரேட் பண்ணா v square by 2 வருமா?
ஆ எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணா எக்ஸ் கியூப் பை 3 வருமா? ஆமா. லிமிட் சப்ஸ்டிட் பண்றோம். வி நாட் வந்து இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி 0. அதே போல இங்க 0 டு டி டிஸ்டன்ஸ், ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் டயாமீட்டர் ஒரு டின்னு வச்சுக்கிறோம் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸை. ம் சப்ஸ்டிட் பண்ணா மைனஸ் வி நாட் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு ஆல்ஃபா டி கியூப் பை 3. டி தான் கேட்டிருக்காங்க. அங்கிள் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. இந்த வி நாட் இருக்குல்ல, அந்த இன்டகிரேஷன்ல ஜீரோ மேல வி நாட் கீழே போட்டிருக்காங்கல்ல, ஏன் வி நாட் மேல ஜீரோ கீழே போடக்கூடாது? ஆரம்பிக்கும் போது வி நாட்டு, முடிக்கும் போது ஸ்டாப் ஆயிடும். ஆரம்பிக்கும் போது 0ல இருந்து ஃபைனல் வி நாட் ரீச் ஆச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி போடலாம். ஓகே. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆரம்பிக்கும் ம் போது வி நாட் வேகத்துல நான் போறேன், போன உடனே நின்னுடுறேன், கடைசியா போய் என்ன பண்றேன், நின்னுடுறேன். ம் ஸோ எனக்கு வந்து என்ன வருதுன்னா வி நாட் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு ஆல்ஃபா டி கியூப் பை 3 வருது. டி கியூப் மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மற்ற எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போனா 3 வி நாட் ஸ்கொயர் பை 2 ஆல்ஃபா ஹோல் டு த பவர் ஆஃப் கியூப் ரூட். தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு கேள்வியில நிமிஷம். இங்க கியூப் ரூட். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அங்கிள் கீழே போங்க, நான் ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். அங்க லெஃப்ட் சைடில். இது ஆக்சுவலாக வந்து நம்ம போட போட இன்டெகிரேட் பண்ணி, கூடவே இன்டெகிரேட் பண்ணி லிமிட் சப்ஸ்டிட் பண்ணா உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹா. ம். ம் டின்றது என்னது? டி டிஸ்டன்ஸ். என்ன டிஸ்டன்ஸு? அது எங்க போய் நிக்குது, எவ்வளவு தூரத்துல போய் நிக்குது அந்த டிஸ்டன்ஸ். வெரி குட். என்ன ஓகே சந்தேகம்? அங்கிள், என்ன சந்தேகம் வந்தது? எழுதிட்டு இருக்கேன் அத. எழுதிட்டு இருக்கியா? இன்டகிரேஷன் நீ என்னன்னா, இங்க என்னோட கர்சர் தெரியுதா? ஆ. அந்த கர்சர் இருக்க அந்த இன்டகிரேஷனை வந்து நீயா போடணும். ம் ஓகே அங்கிள். நீயா போட்டு கடைசி ஆன்சர் நீ கொண்டு வரணும். ஆ எங்கெல்லாம் கால்குலேஷன் பண்ணணுமோ அது நீயா சுயமா போடும்போது தான் வந்து அது லேர்னிங்கே நடக்கும். ஓகே அங்கிள். பார்க்கறதுனால மட்டும் லேர்னிங் நடக்காது. ம் அண்ட் இன்டகிரேஷன் வந்து தெரியணும். வி டிவி இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? வி நாட் வி நாட் ஸ்கொயர் பை 2 இல்ல, நான் 0 மைனஸ்னு வரும். நீ அதை விட்டு நான் லிமிட் தான் சொல்ல. இன்டகரல் ஆஃப் விடிவி என்ன வரும்? இன்டெக்ரல் தான் வி 0 மைனஸ் வி நாட் ஸ்கொயர் பை 2. அது வந்து அவன் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றேன், வெறும் விடிவியை இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? அப்போ வி ஸ்கொயர் பை 2. அதான் நான் எதிர்பார்க்குற ஆன்சர். சரியா? அப்புறம் ஆ லிமிட் சப்ஸ்டிட் பண்றோம். அதே போல மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்ன வரும்? மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் கியூப் பை 3. அப்படிதான். ஸோ அவ்வளோ சிம்பிளான விஷயம்தான். ஆனால் சூப்பரான ம் கொஸ்டின் கூட இது. ஓகே. நமக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இதுல என்னன்னா, பொசிஷனை சார்ந்திருந்தா எப்படி கொஸ்டின் அப்ரோச் பண்றதுன்றது கத்துறது. இந்த கொஸ்டின் என்ன இது பண்ணலாம், ஆக்சிலரேஷன் பொசிஷனை சார்ந்திருந்தா ஏ ஈக்குவல் டு ம் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் a to v dv by dx. டி பை டிஎக்ஸ், இல்லை ஏ பை பி ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ். ஓகே. வழக்கமாக டி பை டிடி வரும், இங்கே வந்து அது வந்து இந்த மாதிரி வருதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த கேள்வி என்ன போடலாம்? அங்கிள் 9 போட்டுடலாமா பின்னாடி இருந்து? எங்க இதுல 1 in level 2. ஓகே. ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வாசிங்க. A particle starts from rest and moves with uniform acceleration. Let Sn be the distance covered in the nth second and Sn be the distance covered in the first 10 seconds. The ratio Sn by Sn is. ஏதோ கதை சொல்றானுங்க. ரெஸ்ட்ல இருக்கு ஆரம்பிக்கும் போது, யூனிஃபார்ம் ஆக்சிலேஷன்ல போகுது. ம் ஃபர்ஸ்ட் எஸ் கேபிட்டல் என்
அப்படின்றது வந்து சொல்றான். எஸ் ஸ்மால் என் ரெண்டு விஷயம் சொல்றான். எஸ் கேபிட்டல்னா ஆ டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் nth செகண்ட். ம் டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் nth செகண்ட். ஸோ nth செகண்ட்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்றது தான் வந்து. ஸோ டிஸ்டன்ஸ் ஓகே கவர்ட் இன் ஃபர்ஸ்ட் n செகண்ட். nth ஆ செகண்ட் என்ன, ஃபர்ஸ்ட் n செகண்ட் என்னன்றான். ஸோ நம்ம போவோம் கேள்விக்கு போவோம். டீடைல் சொல்யூஷன். given இன்ஃபர்மேஷன் இனிஷியல் velocity 0. ஆக்சிலேஷன் யூனிஃபார்ம். யூனிஃபார்ம்னா என்ன அர்த்தம்னா மீனிங் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். கான்ஸ்டன்டா இருக்கும்னு அர்த்தம். அப்போ எஸ் என்ன டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் ஸ்பெசிபிக் nth செகண்ட். ஒரு ஆ ஸ்பெசிஃபிக் செகண்டில் என்ன கவர் பண்ணுறாங்களோ அது. ஆமா, ஸ்மால் எஸ்என் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் ஃபர்ஸ்ட் n செகண்ட். ஓகே ஸோ ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஃபார் டிஸ்டன்ஸ் இன் nth செகண்ட் வந்து இருக்கு. எஸ்என் ஈக்குவல் டு யூ a/2 2n-1. யூ அது எப்படி அங்கிள்? இனிஷியல் velocity 0னால யூ 0 ஆயிடுது. ம் ஸோ டிஸ்டன்ஸ் அங்கிள் எப்படி 2n-1 வருது? அதுதான் நம்ம அந்த 4 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல இது ஒரு ஃபார்முலா. ஓ p ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி, s ஆமா ஞாபகம் இருக்கு. s ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ஆ பிளஸ். இது வந்து இந்த ஃபார்முலா வந்து 4வது ஃபார்முலா. ஓகே 2n-1 என்ன புரிதல் இருக்கு உனக்கு? n ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்? n ஈக்குவல் டு 1 1ன்னு வந்துடும். n ஈக்குவல் 2னா என்ன வரும்? 3 வரும். n ஈக்குவல் 3னா என்ன வரும்? 5 வரும். ஸோ 1 3 5 7 வெறும் ஆட் நம்பரா வரும். whenever you see ஆமா 2n-1 you remember that is odd number. odd number series. ஓகே ஆ பிசிக்கலா புரிஞ்சுக்கணும். s suffix n equal to u plus a/2 2n-1. ம் ஸோ u 0னால அது அப்படி இதுவாயிடுது. டோட்டல் டிஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம ஃபார்முலா இருக்கு. டிஸ்டன்ஸ் இந்த nth செகண்டுக்கு ஒரு ஃபார்முலா. டோட்டல் டிஸ்டன்ஸ் s ம் equal to plus half ad ஸ்கொயர். ஓகே ஸோ வந்து அங்க வந்து என்ன சொல்றாங்க, sn கண்டுபிடிக்கணும்னா ஆஃப் an ஸ்கொயர். ஏன்னா t ஈக்குவல் டு n-டா ஆ ரெண்டும் போட்டோன்னா அடிதடி வெட்டு குத்துல ஏ கேன்சல் ஆகிடும், கீழே டிவைட் பை 2 கேன்சல் ஆகிடும். 2n-1 டிவைடட் பை n ஸ்கொயர். 2n ஆ எல்ஸ் அப்போ அது பிரிச்சிடலாமே 2/n-1/n²ன்னு. அவ்வளோதான் புரிஞ்சிருச்சு. ஓகே இப்போ இங்க என்னன்னா நீ ரெண்டு ஃபார்முலா. டோட்டல் டிஸ்டன்ஸ் இன் n செகண்ட்னா இந்த ஃபார்முலா s ஈக்குவல் டு ut பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் n செகண்ட்னா இந்த ஃபார்முலா u பிளஸ் a/2 இன்ட்டு ஆட் நம்பர் சீரிஸ். ஓகே ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா நீ லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலா ஒரு 10 ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா 10 ப்ராப்ளத்துக்கு லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலா போட்டுட்டு ஜஸ்ட் ரீகால் பண்ணணும். ஓகே எந்த ஒரு விஷயத்தையும் திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்தாதான் ஆழமா பதியும். ஆ நம்ம அப்படியே நடத்திட்டு போறதுனால எந்த யூஸுமே கிடையாது. எப்பனா எதை நீ பயன்படுத்துகிறாயோ அதனால் பயனடைவாய். இப்போ ஆ பயன்படு சரியா? ஆ ஓகே இந்த ஏற்கனவே நான் நேற்று சொன்ன கொஸ்டின்லயே வந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டினை வந்து நீ ஒரு பிஜிஎம்லோ விஜிஎம்லோ ட்ரை பண்ணாதான் தெரியும் எனக்கு நீ எந்த அளவுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். how do you solve? ஓகே இப்போ சொல்றாங்க இந்த கேள்வி என்ன சொல்றாங்க, கொஸ்டின் நம்பர் 2. Truck moves with constant acceleration, covers the distance between 2 points 180 meters apart in 6 seconds. Its speed while passing the second point is 45 meter per second. Acceleration of the truck is. ஒரு ட்ரக்கு போகுது. ட்ரக்குன்னு உன் கண் முன்னாடி ட்ரக் வரணும். ஸோ ஆமா கான்ஸ்டன்ட் ஆக்சிலேஷன் யூனிஃபார்ம் ஆக்சிலேஷன்ல போகுது. அது ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்ல இருந்து எண்ட் பாயிண்ட் வரும் 180 மீட்டர். ஆமா அதுக்கான நேரம் வந்து 6 செகண்ட் எடுத்துக்கிட்டு. ஆ செகண்ட் பாயிண்ட்ல வந்து ஆரம்பிக்கும் போது வெலாசிட்டி 0வா இருக்கும். செகண்ட் பாயிண்ட்ல 45 மீட்டர் per செகண்ட் இருக்கு. ஆ ஸோ நமக்கு ஆக்சிலேஷன் ஆஃப் ட்ரக் கேட்குறாங்க. ஸோ எப்படி அப்ரோச் பண்றாங்க, டிஸ்டன்ஸ் வந்து 180 மீட்டர். டைம் என்ன கொடுத்துருக்காங்க? time 6 seconds. ஃபைனல் வெலாசிட்டி 45 meter per second. ஓ நம்ம இது ஃபைனல் வெலாசிட்டின்னு எடுக்கணுமா? அதான் கேள்வியில. இட்ஸ் ஸ்பீடு வைல் பாசிங் த செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்னா ஃபைனலா இனிஷியலா?
ஓகே, நான் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். இல்லப்பா, இந்த கேள்வி வந்து நம்ம ஒரு வாட்டி ஆழமா புரிஞ்சுக்கணும். இட் ஸ்பீட் வைல் பாசிங் த்ரூ செகண்ட் பாயிண்ட்னா செகண்ட் பாயிண்ட்னா கடைசியா எப்போ அதான் பாஸ் ஃபைனல் பண்ணுது தான். அப்படின்னு. கடைசி செகண்ட்னா ஃபைனல் தான். ஓகே. ஃபர்ஸ்ட் இனிஷியல் சொல்லலாம். ஸோ ஆக்சிஸ் வெக்டருக்கு தான் கேட்குறாங்க. எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயரு. ம். ம். ஓகே. அங்கிள் நான் போட்டு சொல்லவா? போடுங்க. ம். ம். ஆன்சர் ஏதோ வருது ஆன்சர். எனக்கு 5/36 வருது. ஸோ என்ன இதுவாச்சுன்னா, ஞாபகம் வந்துச்சு, ஞாபகம் வந்துச்சு. தப்பா போட்டேன். சாரி, சாரி, சாரி. இப்போ 5, ஆன்சர் 5. அவ்வளோதான் ஆன்சர். நான் 36 × 36ன்னு போட்டேன் திரும்பி. ம். ம். இங்க ஏன் வந்து மைனஸ் வருது? எங்க அங்கிள்? எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் தானே, ஏன் மைனஸ் வருது? ஏன்னா ம், இது கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் தான் இருக்கு. ஒருவேளை டீசலரேஷன் ஆகிறதுனாலயா? கேள்வி பார்க்கணும். ஏன் மைனஸ்ல இருக்கு? இப்போ செகண்ட் மெத்தடும் ஒன்று கொடுத்துருக்கான். ஆ. செகண்ட் மெத்தட்ல வந்து எஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் வெலாசிட்டி இன்டு டைம். அதில் இனிஷியல் வெலாசிட்டி ஓகே. கண்டுபிடிக்கிறாங்க. இனிஷியல் வெலாசிட்டி 15 ம். போட்டோம்னா வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி போட்டோம்னா ஏ ஈக்குவல் டு 5. ஏன் அங்கிள் உங்க மைனஸ்? அங்கே தான் மைனஸ் ஏன் வருதுன்றதை வந்து நம்ம யோசிக்கணும். வை இட் இஸ் நெகட்டிவ். இப்போ இங்கே ஏன் நெகட்டிவ் வருது? ட்ரக் போய் இப்போ இந்த வெலாசிட்டியும் ஃபைனல் வெலாசிட்டி இருக்கு. ஸோ அந்த தூரத்தில் வந்து போய் இதுவும் வந்து இதுவும் அதுவும் வந்து இது பண்ணுது அப்படின்றது தான் புரிஞ்சுக்கணும். டீசலேஷன் தான், நீ சொன்ன மாதிரி மைனஸ் போட்டால் டீசலேஷன் தான் அர்த்தம், வேற ஒன்றும் ஆமா. கிடையாது. 180/6. சரி, லெட் இட் பி. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அங்கிள். இப்போ இந்த மெத்தடும் பார்த்துக்கோ. இதில் வந்து இனிஷியல் வெலாசிட்டி இந்த ஃபார்முலாவும் நோட் பண்ணி வச்சுக்கோ. ரெண்டு ஃபார்முலா எப்போல்லாம் செட் ஆஃப் ஃபார்முலா இருக்கோ, செட் ஆஃப் ஃபார்முலா வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஆ. எஸ் ஈக்குவல் அங்கிள், அங்க ஏன் மைனஸ் வருது? டு மைனஸ் மைனஸ் ஏன் வரும் அங்க? அது டீசலரேஷன் தான், நீ சொல்ற மாதிரி. ஆனா இங்க இப்போ நான் இதுக்கு போட்டு பார்த்தேன்னா இங்க 180 6 செகண்ட்ஸ்ல 180 போகுதுன்னா அப்போ 30 மீட்டர் per செகண்ட். ம். திடீர்னு 45 மீட்டர் per செகண்ட்னா அது ஆக்சலரேட் ஆகுதுன்னு தானே அர்த்தம்? இல்லை, பண்ணி பாரு. 45 இன்ட்டு 6 போடுறான். ஆ. 45 ஒரு 270 வருதா? ஆமாம். ம். 270 மைனஸ் 90. இந்த பக்கம் கொண்டு தான் 90, இந்த பக்கம் கொண்டு தான் 18 வருதுல்ல. ஸோ வந்து ம். ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன ஆகும் பாரு.
ப்ளஸ்ஸாக இருந்தால் ஆன்சர் வந்து மைனஸில் வரும். நீ ப்ளஸில் கூட வச்சு ஆமா, ப்ளஸில் வச்சு போட்டு பாரு என்ன வரும் பாரு. மைனஸ்ல போகும் ஆன்சர். இல்லை போடு ப்ளஸில் வச்சு இங்கே ப்ளஸ்ன்னு போட்டு உன்னை கண்டுபிடி பார்ப்போம். இங்கே 18a ஈக்குவல் டு -90. -5 வரும். -5 வரும். தட் மீன்ஸ் என்னன்னா டிஸ்லேஷன் அப்படின்ட்டான். என் ஓகே ஆன்சர் 5 தான். மைனஸ் வந்தாலும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அது டிஸ்லேஷன் சொல்லணும், அவ்வளோதான். யூ ஹவ் டு ஓகே கன்க்ளூட். ஆனால் இனிஷியலாக அவன் மைனஸ் எடுத்துக்கிறான். அவன் புச்சால்தனமா ட்ரக்கு அந்த இது வச்சு எடுத்துக்கிறான். நீ ப்ளஸ்ஸே வச்சு போட்டாலும் இட் இஸ் டீசலரேஷன் அப்படி சொல்லிடலாம். ஓகே Acceleration value is 5 meter per second square. It is undergoing deceleration அப்படி சொல்லிடலாம். ஓகே குட். சரியா? அந்த மைனஸ் வந்து அதான் உணர்த்துது. ம் என்னோட கேள்வி புரிஞ்சா அந்த மைனஸை முன்னாடியே போட்டுருவேன். ஆ கேள்வி புரியலனா கடைசியா போடும்போது மைனஸ்ல வந்தா கன்க்ளூட் பண்ணிடுவேன். ஓகே. நீ அது மட்டும் இல்லாம இன்னொரு மெத்தட் சொல்லி ஆல்டர்னேட்டிவ் மெத்தடும் பாரு. ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ல என்ன பண்ணிருக்காங்க? ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ல s ஈக்குவல் டு u + v/2 × t போட்டு அப்படின்னா என்ன போட்டிருக்காங்க. அர்த்தம்? வாட் இட் இம்ப்ளைஸ்? ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி வச்சு கண்டுபிடிக்க. இந்த ஃபார்முலா என்னன்னா distance equal to average velocity into displacement equal to average velocity into time taken. ஓகே. இது நீ நோட் பண்ணிக்கணும். Displacement equal to average velocity into time taken. ஆவரேஜ் வெலாசிட்டி பை 2ஆ? ஆவரேஜ்னா என்னமா அர்த்தம்? ரெண்டு வெலாசிட்டி இருக்குன்னா ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டால வகுத்தா அதான் ஆவரேஜ். ஓகே ஆவரேஜுக்கு மீனிங் புரியலையா? புரியுது புரியுது புரியுது. 2 பேர் இருந்தானா 2 பேரையும் கூட்டி 2ஆல வகுக்கணும். 3 பேர் இருந்தானா 3 பேரை கூட்டி 3ஆல வகுக்கணும். 4 பேர் இருந்தானா 4 பேரையும் கூட்டி 4ஆல வகுக்கணும். ஆ அதான் ஆவரேஜ். ஆமா. அப்ப அது வந்து கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கணும்ல. ம் ஒரு ஈக்குவேஷனும் உங்ககிட்ட வந்து பேசும். ஓகே ஒவ்வொரு ஈக்குவேஷனும் உங்ககிட்ட வந்து பேசும்போது நீ ஈக்குவேஷன் ஆழமா பார்க்கணும். ம் பார்த்து ஈக்குவேஷன் கிட்ட நீ பேசணும். ஓகே பிசிக்ஸ் வந்து சூப்பரான சப்ஜெக்ட். ஆனா யூ ஷுட் கிரியேட் இன்ட்ரெஸ்ட். ஏதோ சப்ஜெக்ட் மேக்ஸ் கூட்டல் கழித்தல் அப்படின்னு நினைக்காம ம் டே பை டே எக்ஸ்பீரியன்ஸ். ம் ஹவு டு ஃபைண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்? displacement using ப்ராடக்ட் ஆஃப் the average velocity into time. ஆவரேஜ் வெலாசிட்டி இன்டு டைம் டேக்கன். ம் சரியா? இப்போ ஆ அடுத்தது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து v ஈக்குவல் டு u பிளஸ் ஏடி. அதுல இருந்து ஏ கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே அந்த ஆவரேஜ் வெலாசிட்டில இருந்து u கண்டுபிடிக்கிறாங்க, அப்புறம் ஏ கண்டுபிடிக்கிறாங்க. ரெண்டு மெத்தடு. ஆ நிறைய மெத்தடு ம் சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா நமக்கு எந்த ஈக்குவேஷன் எப்படி பயன்படுத்தணும் ரொம்ப ஆழமா புரிய ஆரம்பிச்சு. ஓகே அங்கிள். நீ ஒரு 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணா கூட போதும். ஆனா அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கும். ம் Question number 3 in level 2. A ball is released at rest from a bridge 320-meter high. After the first ball has fallen for 2 seconds, a second ball is thrown straight down after it. What must be the initial velocity of the second ball so that the ball hits the surface of the water at the same time? நல்ல சூப்பரான கொஸ்டின். அப்போ டைம் ரெண்டுத்துக்கும் சேமா இருக்குமா? அப்படியே சொல்றான். கண்டிஷன் அவன் கொடுத்துட்டான், ஃபிக்ஸ் பண்ணிட்டான். ம் ஸோ பால் ரிலீஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால் அனலைஸ் பண்றோம். இனிஷியல் வெலாசிட்டி 0. அங்கிள் ம் இங்க வந்து டைம் ஃபாலிங் டைம் வந்து சேமா இருக்கும். ஆனா எவ்வளவு நேரம் எடுக்குது, ஹவு லாங் இட் டேக்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும்ல. ஆமா. இப்போ நம்ம ஓகே என்னன்னா ஃபர்ஸ்ட் பால் அனலைஸ் பண்றானுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாலை கையில் எடுத்துக்கோ. ம் 320 மீட்டர் வந்து ஹைட் ஏறுற, ஒரு மாடி ஏறுற, மாடிப்படி ஏறி 320 மீட்டர் போயிட்டேன். கையில ஓகே ஷார்ட்னி கையில பால் இருக்கு. எவ்வளவு ஆ வெலாசிட்டி இருக்குன்னா 0 மீட்டர் per செகண்ட். ம் சரியா? ஆ ஸோ
ஸோ மேலேருந்து போட்டோன்னா ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து அப்ராக்ஸ் வந்து 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஓகே. ஜி வந்து அப்ராக்ஸ். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர் அப்படின்னு போட்டோன்னா அதில் டி வந்து 8 செகண்ட் வருது. எஸ் ஈக்குவல் டு ஓகே. யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் பால் வந்து டைம் வந்து 8 செகண்ட். ம். செகண்ட் பால் போடுறோம். இட் இஸ் த்ரோன் 2 செகண்ட் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் பால். அப்போ 2 செகண்ட் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் பால்னா அது 8 செகண்ட்னா 2 செகண்ட் ஆஃப்டர்னா 6 செகண்ட் டு ட்ராவல். எப்படி அங்கிள்? கேள்வி வரும். ஓகே 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 ஓகே, புரியுது புரியுது புரியுது. ஒரு பொறுமை. ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் பால் ஹஸ் ஃபாலன் ஃபார் 2 செகண்ட், செகண்ட் பால் இஸ் த்ரோன். 2 செகண்ட் கழிச்சு தான் போடுறாங்க. அப்போ 6 செகண்ட். அதுக்கு டிராவல் டைம் வந்து 6 செகண்ட். ம். ஹைட் ஆனால் அதே ஹைட் தான். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஆஃப் ஜி 10, டைம் வந்து 6 செகண்டு, ஹைட் இது. அப்போ இது வந்து எவ்வளோ இனிஷியல் வெலாசிட்டியில் இருக்கணும் அப்படின்றது தான் கேள்வி. 23.33 செகண்ட் இருந்தால் தான் ரெண்டுமே கரெக்டாக சரியான நேரத்துக்கு வந்து விடும். ஓகே. இதோட வெலாசிட்டி மாறணும். அதோட வெலாசிட்டி ஜீரோவா இருக்கலாம். ஆ. இதோட வெலாசிட்டி இதோட வெலாசிட்டி, ஏன்னா நம்ம த்ரோ பண்ண போதும் அது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ல த்ரோ பண்றோம், அதனால வெலாசிட்டி மாறும். ஆமா சரிம்மா. ஓகே அங்கிள். சரி, நம்ம அப்புறம் பண்ண மீட் பண்ணுறோம். ஓகே அங்கிள்.